அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கார்த்திக் பேசுறேன். வெல்கம் டூ அவர் யூடியூப் சேனல் பைசா ப்ரெடிக்ஷன். ஐபிஎல் மேட்ச் 2026க்கு உண்டான மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து மேட்ச் நம்பர் 9 குஜராத் டைட்டன்ஸ் வெஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இன்னைக்கு ஒரே நாள்ல 2 மேட்ச் நடக்குது. ஒரு மேட்ச் வந்து டிசிக்கும் மும்பைக்கும். அது 3:30 மணிக்கு மேட்ச் அது. அதோட ப்ரெடிக்ஷன் வந்து முன்னாடியே குடுத்துட்டேன். வேணுன்றவங்க அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். வேணுன்றவங்க பாருங்க. அதே மாரி வந்து இது வழக்கம் போல நடக்கிற மாரி 7:30 மணிக்கு மேல நடக்கிற மேட்ச் இது. ஆ இந்த மேட்ச்ல வந்து குஜராத்தும் ஆர்ஆரும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. இந்த மேட்ச்ல யாரு டாஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்து டாஸ வின் பண்ணுவாங்க. வழக்கம் போல இவங்களும் வந்து டாஸ வின் பண்ணி பவுலிங் எடுக்க தான் சான்ஸ் அதிகம். அதே மாரி குஜராத் டைட்டன்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு டீமா பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருவாங்க. முன்னாடி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கூட குடுக்கலாம். டீமா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான் அது குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்தவரைக்கும். இதுல வந்து பாருங்க, வாஷிங்டன் சுந்தர் தான் கொஞ்சம் டாப்ல இருக்காரு. நல்லா இருக்காரு. அப்புறம் சாய் சுதர்ஷன் நல்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. இன்னைக்கு சாய் சுதர்ஷன் முக்கியமான பிளேயரா இருப்பாரு. சுபம் கில், ஜேசன் ஹோல்டர் வந்து லாஸ்ட் டைம் வந்து வரல. ஒரு வேள உள்ள வந்தா இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. சுபம் கில்லும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அ முகமது சிராஜ், ஷாருக் கான் ஓரளவுக்கு நல்லா டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதேமாரி ரஷீத் கான் வந்து ஒரு கீ பிளேயரா இருப்பாரு இன்னைக்கு. சாய் கிஷோரும் இம்பாக்ட் த சப் தான். அவர் போன மேட்ச்ல உள்ள வரல. ஒரு வேள உள்ள வந்தா நல்லா பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஜோஸ் பட்லர், கென் பிலிப்ஸ் இவங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. கிஸ்கோ ரபாடாவும், பிரசித் கிருஷ்ணாவும் கொஞ்சம் ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகம். ஓவரால் பார்த்தீங்கன்னா, குஜராத் வந்து ஒரு செம்ம டீமா ஸ்ட்ராங்கா, டஃப்பா இருக்காங்க. ஆ இன்னைக்கு ஒரு நல்ல மேட்ச் வந்து பார்க்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேப்டன் ரியான் பராக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு மேல. அவரு கொஞ்சம் நல்லா இருக்கு. மேட்ச்ல பேட்டிங்ல சொதப்புனா கூட டீம் லீட் பண்றதுல, கண்ட்ரோல் பண்றதுல, யாருக்கு எங்கெங்க பிளேஸ் பண்ணணும் எல்லாமே வந்து கிளியரா பண்ணுவாரு. அப்புறம் வந்து ரவி பிஷ்னாய் அவரு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. அமன் ரோபில்லா இவரும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. அ ஆடம் மைலேன், துருவ் ஜுரேல், வைபவ் சூரியவன்ஷி டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருவாங்க. ஷிம்ரான் ஹெட்மயர் போன மேட்ச் உள்ள வரல. ஒரு வேள உள்ள வந்தா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. அ ரவீந்திர ஜடேஜா ஒரு கீ பிளேயரா இருப்பாரு. மேபி இவர் சிங்கிள் ஹேண்டடா வந்து மேட்ச மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு இந்த மேட்ச்ல. அ ரவீந்திர ஜடேஜாவோட நாளா கூட இருக்கலாம் இன்னைக்கு சொல்ல முடியாது. ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்கலாம் கொஞ்சம் ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுப்பாங்க. இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும்னா, இந்த மேட்ச் வந்து ஒன் சைட் மேட்ச்லாம் போகாது. இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேட்சா இருக்கும். ஈக்குவலா டஃப் குடுப்பாங்க. அ ஓவரால் வந்து மேட்ச கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது வந்து குஜராத்தா இருந்தாலும், எண்ட் ஆஃப் தி மேட்ச்ல வந்து டேக் ஓவர் பண்ண போறது என்னவோ ராஜஸ்தான் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். என்னன்றத மேட்ச்ல பார்ப்போம். எதுவா இருந்தாலும் மேட்சோட கணிப்புகள்ன்றது துல்லியமான கணிப்புகள் வேணுன்றது வந்து 7 மணிக்கு டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும். ஆ வேணுன்றவங்க நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னாடி போட்டிருக்க வீடியோக்கெல்லாம் பாருங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.